முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 40. தலைப்பு: அனைத்து கல்விகளிலும் உயர்ந்தது. Highest of all teachings. உத்யோக பர்வா செக்ஷன் 40. மகாபாரதா இன் தமிழ். இது சேனோத்யோக பர்வ தொடர்ச்சி 40. இது விதுர நீதி 16. இந்த பதிவின் சுருக்கம்: விரைவில் புகழ் பெறுபவன் எவன்? அந்தனரை கொன்ற பாவத்துக்கு நிகரானவை எவை? அறிவை அடைவதற்கு எதிரிகளாக இருப்பவை எவை? நிறைவடையாதவை எவை? எவற்றை வீட்டில் வைத்திருக்க வேண்டும்? அனைத்து கல்வியிலும் உயர்ந்தது எது? ஈமச்சிதையில் இடப்பட்டவனை தொடர்ந்து செல்பவை எவை? ஆன்மா எவ்வாறு நதியோடு ஒப்பிடப்படுகிறது? கட்டுப்படுத்தப்பட வேண்டியவை எவை? 4 வகையினரின் கடமைகள் எவை என்பன போன்றவற்றை சொல்லி யுதிஷ்டனை மன்னனாக்கும்படி திருதராஷ்டிரனிடம் விதுரன் சொல்வது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 40 அனைத்து கல்விகளிலும் உயர்ந்தது. இப்பதிவிற்குள் நுழைவோம். விதுரன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான்: நல்லவர்களால் வழிபடப்பட்டு செருக்கை கைவிட்ட நல்ல மனிதன் ஒருவன் தனது சக்திக்கு மீறாமல் தனது நோக்கங்களை தொடர்ந்து சென்றால் அவன் விரைவில் புகழை வெல்வான். ஏனெனில் ஒரு மனிதனிடம் மன நிறைவு கொண்ட நல்லவர்கள் நிச்சயம் அவனுக்கு மகிழ்ச்சியை அளிப்பார்கள். அநீதி நிறைந்த ஒரு பெரும் பொருளை தன் சொந்த விருப்பத்தின் பேரில் கைவிடும் ஒருவன் தோலை, அதாவது சட்டையை உரித்து வெளியேறும் பாம்பு போல அனைத்து எதிரிகளையும் கைவிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வான். பொய்மையால் ஈட்டப்பட்ட வெற்றி, மன்னனிடம் ஏமாற்றுகரமான நடத்தை, நோக்கங்களில் நேர்மையற்ற உணர்வுகளை ஆசான் முன்பு வெளிப்படுத்துதல் ஆகிய 3ம் பிராமணனை கொன்ற பாவத்திற்கு நிகரானவை ஆகும். அடுத்த தலைப்பு: மாணவர்கள். அதீத பொறாமை, மரணம், தற்புகழ்ச்சி ஆகியவையே செழிப்பின் அழிவுக்கு காரணங்களாகும். ஆசானை கவனிப்பதில் கவனமின்மை, அவசரம், தற்பெருமையின்மை ஆகிய 3ம் அறிவுக்கு, ஞானத்திற்கு எதிரிகளாகும். சோம்பல், கவனமின்மை, அறிவாற்றலில் குழப்பம், அதாவது மதிமயக்கம், அமைதியின்மை, நேரத்தை வீணடிக்கும் கூடுகை, அதாவது கூட்டம், அகந்தை, பேராசை ஆகிய 7ம் கல்வி கற்கும் மாணவர்களுடைய குறைகள் என்று சொல்லப்படுகின்றன. இன்பத்தில் ஆசை கொண்டவர்களால் அறிவை, அந்த ஞானத்தை எப்படி அடைய முடியும்? கல்வி கற்கும் மாணவர்கள் இன்பம் அனுபவிப்பது ஆகாது. வித்தையை விரும்புகிறவன் சுகத்தை விட வேண்டும். இன்பத்தில் பற்றுடையோர் அறிவை விட்டுவிட வேண்டும். அதே போல அறிவில் பற்றுடையோர் இன்பத்தை விட்டுவிட வேண்டும். விறகால் நெருப்பு நிறைவடைவதில்லை, ஆனால் அதைவிட எந்த அளவையும் அகது உட்கொள்ளும். தான் பெரும் நதிகளால் பெருங்கடல் நிறைவடைவதில்லை, ஆனால் எத்தனை நதிகளையும் அகது உள்வாங்கிக் கொள்ளும். வாழும் மொத்த உயிரினங்களாலும் மரணம் மன நிறைவை கொள்வதே இல்லை. வாழும் அனைத்தும் இறக்கவே செய்யும். அதே போல ஓர் அழகான மங்கை அவள் கொண்ட எத்தனை ஆடவரிலும் மனநிறைவு அடைவதில்லை.
ஓ மன்னா திருதராஷ்டிரரே, நம்பிக்கை பொறுமையை கொல்கிறது, அழிக்கிறது. யமன் வளர்ச்சியை கொல்கிறான். ஈயாமை அதாவது தானமளிக்காமை புகழை கொல்கிறது. செய்நேர்த்திகள் இல்லாமை அதாவது பரிபாலனம் செய்யாமை கால்நடைகளை கொல்கிறது. கோபக்கார அந்தணன் ஒருவன் மொத்த நாட்டையுமே அழிக்கிறான். ஆடுகள், வெண்கலம் அதாவது பாத்திரங்கள், வெள்ளி, தேன், நச்சுமுறிவு விஷமுறிவு மருந்துகள், விஷமுறிவு மருந்துகள், பறவைகள், வேதங்களை அறிந்த அந்தணர்கள், முதிர்ந்த உறவினர்கள், உயர் பிறப்பு பிறந்து வறுமையில் மூழ்கியவர்கள் ஆகியோர் எப்போதும் உமது வீட்டில் இருக்கட்டும். ஓ பாரதரே, ஆடுகள், காளைகள், சந்தனம், வீணைகள், இசைக்கருவிகள், கண்ணாடிகள், தேன், தெளிந்த நெய், இரும்பு, தாமிரம், சங்குகள், சாளக்கிராமம் அதாவது உள்ளே பொன் கொண்ட விஷ்ணுவின் கல் உருவம், கோரோசனை ஆகியவற்றை தேவர்களை வழிபடுவதற்காக ஒரு வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று மனு கூறியிருக்கிறார். அடுத்த தலைப்பு கல்விகள் அதாவது போதனைகள் அனைத்திலும் உயர்ந்தவை. ஓ ஐயா திருதராஷ்டிரரே, பெருங்கனிகளை அதாவது பெரும் பலன்களை கொடுக்கவல்ல மற்றொரு புனித பாடத்தை நான் உமக்கு சொல்கிறேன். காமத்தாலோ, அச்சத்தாலோ, நிலையற்ற உள்ளத்தாலோ, சபலத்தாலோ அறத்தை தர்மத்தை கைவிடக்கூடாது. வாழ்வுக்காக உயிருக்காக கூட அறத்தை கைவிடக்கூடாது. இந்த பாடமே அனைத்து கல்வியிலும் போதனைகளிலும் உயர்ந்ததாகும். அறம் நித்தியமானது. இன்பமும் வலியும் அதாவது துன்பமும் மாறி மாறி வருவன. வாழ்வோ அதாவது உயிரோ உண்மையில் நித்தியமானதே என்றாலும் குறிப்பிட்ட பகுதிகளில் அது மாறி மாறியே வரும். நிலையாதிருப்பவற்றை அதாவது மாறி மாறி வருவனவற்றை கைவிட்டு நித்தியமானதை கடைபிடிப்பீராக. மனநிறைவு உமதாகட்டும். ஏனெனில் அடையக்கூடிய அனைத்திலும் மனநிறைவே உயர்ந்ததாகும். சிறப்புமிக்கவர்களும் பலமிக்கவர்களுமான மன்னர்கள் செல்வமும் சோளமும் அதாவது தானியங்களும் அபரிமிதமாக விளையும் நிலங்களை ஆண்டு தங்கள் நாடுகளை விட்டு பரந்த இன்ப ஊற்றுகளை விட்டு உலகத்தை அழிப்பவனுக்கு அந்த யமனுக்கு இரையானதை பாரும். மிக கவனமாக வளர்த்த மகன் இறக்கும் போது அவனை மனிதர்கள் சுடுகாட்டுக்கு தூக்கிச் சென்று விடுகிறார்கள். கலைந்த மயிருடனும் இறங்கத்தக்க வகையில் அழுதும் அந்த உடலை ஏதோ ஒரு மரத்துண்டு போல ஈமச்சிதையில் இடுகிறார்கள். இறந்தவனின் செல்வத்தை பிறரே அனுபவிக்கின்றனர். அதே வேளையில் அந்த இறந்தவனது உடலின் தாதுக்களை பறவைகளும் நெருப்பும் உண்கின்றன. மறு உலகத்துக்கு தன்னுடனே வரும் தனது தகுதிகள் அதாவது புண்ணியங்கள் மற்றும் பாவங்கள் ஆகிய இரண்டை மட்டுமே அவன் அந்த இறந்தவன் கொண்டு செல்கிறான். ஓ ஐயா திருதராஷ்டிரரே, உறவினர்கள், நண்பர்கள், மகன்கள் ஆகியோர் அந்த உடலை தூக்கி எறிந்துவிட்டு பூக்களும் கனிகளுமற்ற மரத்தை துறந்து செல்லும் பறவைகளைப் போல தங்கள் சுவடுகளை மீண்டும் பின்பற்றி வந்த வழியே செல்கிறார்கள். ஈமச்சிதையில் இடப்பட்டவனுடன் அவனது செயல்கள் அதாவது கர்மங்கள் மட்டுமே செல்கின்றன. எனவே மனிதர்கள் கவனமாகவும் படிப்படியாகவும் நீதிமிக்க தகுதிகளை
புண்ணியங்களை ஈட்ட வேண்டும். இதற்கு மேலுள்ள உலகிலும் இதற்கு கீழுள்ள உலகிலும் பெரும் பிரகாசமும் காரிருளும் உள்ள பகுதிகள் இருக்கின்றன. ஓ மன்னா திருதராஷ்டிரரே, அந்த பகுதிகளில்தான் மனிதர்களின் புலன்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்வீராக. ஓ, அந்த இடங்கள் எதுவும் உமதாகாது இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதன்படி உம்மால் நடந்து கொள்ள முடிந்தால் நீர் மனிதர்களின் உலகில் பெரும் புகழை அடைந்து இம்மையிலும் மறுமையிலும் அச்சத்தை அடையாதிருப்பீர். அடுத்த தலைப்பு ஆன்மா. ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, ஆன்மா ஒரு நதியை போன்றது என்று சொல்லப்படுகிறது. அறத்தகுதிகளே, அதாவது புண்ணியங்களே அதன் புனித நீர்நிலைகள், அதாவது தீர்த்தங்கள். உண்மையே அந்த ஆன்மா எனும் நதியின் நீர். தற்கட்டுப்பாடே ஆன்மா என்ற நதியின் கரைகள். கருணையே அதன் அலைகள். ஆன்மா புனிதமானது என்பதாலும் ஆசையின்மையே உயர்ந்த தகுதி, அதாவது உயர்ந்த புண்ணியம் என்பதாலும் நீதிமான் அதில் நீராடுகிறான், அதில் குளிக்கிறான். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, ஐம்புலன்களை நீராய்கொண்ட நதியே உயிர். ஆசை மற்றும் கோபமே அதன் முதலைகளும் சுறாக்களும் ஆகும். உமது தற்கட்டுப்பாட்டை தோணியாக கொண்டு மீண்டும் மீண்டும் பிறக்கும் பிறவிகள் என்ற மடுக்களை தாண்டுவீராக. அறிவு, அறம், கல்வி, வயது ஆகியவற்றில் சிறப்பான நண்பர்களை வழிபட்டும் மன நிறைவு கொள்ளச் செய்தும் இருக்கும் ஒருவன் தான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதில் அவர்களது அறிவுரைகளை நாடுவதால் அவன் தவறாக வழிநடத்தப்படுவதே இல்லை. ஒருவன் தனது காமத்தையும் வயிறையும் பொறுமையால் கட்டுப்படுத்த வேண்டும். ஒருவனது கரங்களையும் பாதங்களையும் தனது கண்களாலும், ஒருவனது கண்களையும் காதுகளையும் தனது மனதாலும், ஒருவனது மனதையும் வார்த்தைகளையும் தனது செயல்களாலும் கட்டுப்படுத்த வேண்டும். தனது புனித நீராடல்களை தவிர்க்காமல் தனது புனித நூலை எப்போதும் அணிந்து வேத கல்வியில் ஈடுபட்டு சுத்தமற்ற உணவை எப்போதும் தவிர்த்து உண்மையை பேசி தனது குருவை மதித்து தனது செயல்களை செய்யும் ஓர் அந்தணன் பிரம்மலோகத்திலிருந்து எப்போதும் விடமாட்டான். வேதங்களை கற்று நெருப்பில் காணிக்கைகளை செலுத்தி வேள்விகள் செய்து குடிமக்களை காத்து தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டு அந்தணர்களையும் பசுக்களையும் காக்கும் வகையில் தனது ஆயுதங்களை பயன்படுத்தி போர்க்களத்தில் மாளும் ஒரு சத்திரியன் சொர்க்கத்தை அடைகிறான். வேதங்களை கற்று சரியான நேரத்தில் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பிரித்து வழங்கி 3 வகை நெருப்புகளில் வரும் புனித புகையை சுவாசித்து இருக்கும் வைசியன் ஒருவன் மறுமையில் எப்போதும் அருளையே அனுபவிக்கிறான். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் ஆகியோரை சரியான வகையில் முறையாக வழிபட்டு அவர்களை மன நிறைவு கொள்ளச் செய்வதால் தனது பாவங்களை எரித்து அமைதியாக தனது உடலை துறக்கும் ஒரு சூத்திரன் சொர்க்கத்தில் அருள் நிலை பெற்று இன்புறுகிறான். 4 வகையினரின் கடமைகளும் முன்னே இப்படியே நிறுவப்பட்டுள்ளது.
எனது பேச்சின் காரணத்தை நான் சொல்லும் போதே கேட்பீராக. பாண்டுவின் மகனான யுதிஷ்டிரன் தனது சத்திரிய கடமைகளில் இருந்து விழப்போகிறான். எனவே ஓ மன்னா, திருதராஷ்டிரரே, மன்னர்களின் கடமைகளை செய்யும் நிலையில் அவனை அமர்த்துவீராக என்றான் விதுரன். திருதராஷ்டிரன் விதுரனிடம் சொன்னான், ஓ இனிமையானவனே விதுரரே, நீ கற்பித்தது போலவே அனைத்தும் இருக்கின்றன. நீ சொல்லும்படி செய்யவே எனது இதயம் விரும்புகிறது. எனினும் நீ கற்பித்ததைப் போலவே எனது மனம் பாண்டவர்களிடம் சென்றாலும் துரியோதனிடம் தொடர்பு ஏற்பட்டதுமே நான் வேறு வழியில் திரும்பிவிடுகிறேன். எந்த உயிரினத்தாலும் விதியை தவிர்க்க முடியாது. உண்மையில் விதியே பாதையை சமைக்கிறது என்பது உறுதி என்றே நான் நினைக்கிறேன். தனிப்பட்டவர்களின் முயற்சிகள் வீணானவையே என்றான் திருதராஷ்டிரன். இத்துடன் விதுர நீதி முற்றும் மற்றும் சேனோத்யோக பருவம் முற்றும். இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 40 அனைத்து கல்விகளிலும் உயர்ந்தது இப்பதிவு நிறைவுற்றது.